மனம் பலமாக இருக்க வேண்டும். மனமானது திடமாக இருக்க வேண்டும். எந்த மாதிரியான திடம் என்றால், உடல் வலிமையை விட மன வலிமை அதிகம் இருத்தல் வேண்டும். அப்படி இருந்த மன்னர்கள், அரசர்கள், தலைவர்கள், இன்னும் பலர் வரலாற்றில் தடம் பதித்ததே இந்த மன வலிமையினால் தான். அப்படி மன வலிமையை பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்ய கூடாது, சிறகு கூறினால் எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பதை விட எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதை தெரிந்து வைத்தாலே வெற்றிக்கான பாதை என்று சொல்கிறார்கள். பொதுவாகவே செய்யக்கூடாததை தெரிந்து வைத்தாலே செய்வது என்ன என்பது எளிதாக புரிந்து கொள்ளலாம். தோல்வி கண்டு அஞ்சாதீர்கள். இங்கே எவரும் தோற்காமல் ஜெயித்தது கிடையாது. தோல்வியை ஜெயிப்பதற்கான வழியை காட்டுகின்றது. தோல்வி வழி வெற்றிக்கு வழி என்று அனைவரும் சொல்வார்கள். தோல்வி அடைந்து விடுவோமோ என்று நினைத்தாலே செயல் தோல்வி அடைவதற்கான சாத்தியம் உண்டு என்பது சத்தியமான உண்மை. குழந்தைகளை கூட கவனமாக ஓடி என்று சொல்லுங்கள். அவர்கள் கவனமாக ஓடி பதக்கம் வாங்கி வருவார்கள். மாறாக கீழே விழுந்து விடுவாய் என்று பயமுறுத்தி அவர்களை இளம் வயதிலே அச்சத்தை உண்டு பண்ணாதீர்கள். அவர்கள் திறமையும் வெளிப்படாமலே மறைத்து போக வாய்ப்பும் இருக்கிறது. இன்னும் பல திறமைசாலிகள் தெரியாமல் இருப்பதற்கு இதுதான் காரணமாக அமைகின்றது. மன வலிமையானது ஒரு மனிதன் என்பவன் தன்னை சுற்றி நாலா பக்கமும் நெருப்பு இருந்தாலும் தன்னுடைய ஒற்றை விரலினால் தன் மனபலம் கொண்டு உடல் பலத்தையும் சேர்த்து தலைகீழாக நிற்பது போல் கனவு காண்பான். அவ்வாறு கனவு காண்பதற்கு